சரியான பிராமின்ங்க. 2-3 போகுது. இதை தாங்க பிடிக்க போகிறேன். நாளைக்கு வந்து பிளான் பண்ணி இந்த இடத்துல வலையை கட்டணும்னா பிராமணை பிடிச்சி போடலாம். ஒன்று வருது பாருங்க. ஐயோ கேட் ஃபிஷ்ஷுங்க. பிராமின் இங்கே பாருங்க, எத்த தண்டி கேட் ஃபிஷ்ஷுங்க. எங்கள் ஊரில் ஃபஸ்ட் டைம் கேட் ஃபிஷ்ஷை பார்க்குறேன். தந்து பாருங்க, சும்மா பெருசு. ஐயோ தண்ணி மீனில் நான் பார்த்ததே இல்லைங்க இதுக்கு முன்னாடி. ஐயோ உள்ள ஓடிடுச்சு பாருங்க. கேட் ஃபிஷ் ஒன்று ஓடிடுச்சு வெளில, பிராமின் ஒன்று ஓடிடுச்சு. இந்த ஒரு மீன் வந்துட்டு ஓடுது பாருங்க. இது வந்து பிராமினுங்க. என் குரலை கட்டான ரிட்டன் திரும்பிடுச்சு. பிராமின் அளவுக்கு கேட் ஃபிஷ்ஷும் கிடக்குது. இது வருதுங்க, சரியான பிராமின்ங்க. வருங்க, செம்ம பெருசு. பக்கத்தில் ஒரு கேட் ஃபிஷ் வருது பாருங்க. இப்படி வருது பாருங்க. ஐயோ எப்படியோ 4 கிலோ இருக்குங்க. உள்ளே ஓடிடுச்சு. தூண்டியில் மாட்டுமான்னு தெரில, அதுக்கு இறை என்ன போடணும்னு தெரில. எது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன இறை போட்டால் மீன் கிடைக்கும்னு. என் விவரம் செஞ்சதுலேருந்து இன்றைக்கி தான் கேட் ஃபிஷ்ஷை எங்கள் ஊரில் பார்க்குறேன். மீன்லாம் வீடியோவில் பார்த்தது தான். இதே சைஸில் 2 கிலோ இருக்கும் கிராமின். ஒரு கிராமின் ஒன்று வந்துச்சு. இது வரவும் இது பின்னாடி ஓடிடுச்சு. அந்த உள்ளே கலக்குது பாருங்கள். மெதுவாக அப்படி அங்கே உட்காந்துருந்தோம்னா திருப்பி வருவார். ஃபுல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள். இங்கே பாருங்க, உள்ளே கலக்கிட்டு இருக்கு. பிராமின் ஒன்று வந்துட்டு திரும்புதுங்க. சின்னோண்டு கண்ணு பெருசு. அந்த பாருங்க உள்ளே பெருசு, இந்த இடத்துல சின்ன நிற்கிது. இது எல்லாத்தையும் பிடிச்சிருவோம் நம்ம. எப்படியும் நாளைக்கு வந்து பிடிச்சிருவோம். ஓடிடுச்சிங்க ஒரு கேட் ஃபிஷ்ஷு. நேற்று நம்மளால் பிடிக்க முடியல கேட் ஃபிஷ்ஷையும் கிராமினையும். இன்றைக்கி வர்றதுக்குள்ள ஒரு மீன் ஓடிடுச்சு. இதாருங்க உள்ளே நிற்கிதுங்க. கிராமினா கேட் ஃபிஷ் சென்டரில் உள்ளே நிற்கிறது. வலையை கட்டிட்டு பார்ப்போம். நம்ம உள்ளே வந்து இறங்கிறதுக்குள்ள ஒரு மீன் ஓடிடுச்சிங்க. அது கேட் ஃபிஷ்ஷா கிராமினான்னு தெரில. வலையை கட்டிட்டு பார்ப்போம். உள்ளே இருக்க வேறு மீன் ஏதாச்சும் கிடக்கும். நேற்று நம்ம 2 கேட் ஃபிஷ் பார்த்தோம். பிராமின் 4 3 பார்த்தோம். அதுக்கு எத்தனை மீன் உள்ளே கிடக்குதுன்னு தெரில, பார்ப்போம். ரெண்டு வலையை கட்டியாச்சு. ஒன்று நூல் வலை, ஒன்று நரம்பு வலை. நூல் வலையில் சிக்கிக்கிட்டு மாட்டினா தான். இதுக்கு முன்னாடி கேட் ஃபிஷ்ஷை பிடிச்சதில்லை, தொட்டது கூட இல்லை உசுரோட உள்ள மீனை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறேன். ஒரு மீனுக்கிட்ட ஓடிடுச்சு, கருவைக்கில் இறங்கிடுச்சு. அது வந்து கேட் ஃபிஷ்ஷா பிராமினா என்னன்னு தெரியலை. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம்னா அந்த கருவைக்கில் கடந்து மீன் வரும். வர்ற மீன் தெரிஞ்சிடும் அது கேட் ஃபிஷ்ஷா பிராமினான்னு. ஒரு மீன் இறங்குதுங்க, திரும்பிடுச்சு. கேட் ஃபிஷ்ஷே தாங்க. ஒரு கேட் ஃபிஷ் நிற்கிது. சரிங்க பாருங்க, பிராமினுங்க. சரியான பெரிய பிராமின். பிராமின் பாருங்கள், எத்த தண்ணி மீன். 2 மீன் வருதுங்க. அடிக்குமா என்னன்னு தெரில. ஒன்று போது வளைக்கல. ஒன்று மாட்டிருச்சுங்க. ஒரு மீன் மாட்டிருச்சு. ஒன்று வந்து ரிட்டன் போயிடுச்சு. கேட் ஃபிஷ் வந்து திரும்பிடுச்சு வந்த மீன். ஒன்று மாட்டிட்டா. இது வந்து சின்ன கன்று. இந்த பாருங்க, சின்னோண்டு கன்று. இல்லை பெருசாக என்னன்னு தெரில. ஓடுனது சரியான பெருசுங்க. இதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா கேட் ஃபிஷ்ஷு உள்ளே கடந்த பிராமின் வந்துடும். பிடிச்சிட்டு போயிடலாம். மொதல் பிராமின் இன்னொன்று மீன் மாட்டியிருக்கு. ஆனால் இன்னொரு பிராமின் கூட வந்துச்சு பாருங்க. அது வந்து 2 கிலோ இருக்குங்க. அட்டை தண்ணி மீன் ஓடிடுச்சு. இது வந்து சின்னோண்டு கன்று. நூண்டு கேட் ஃபிஷ் வந்துச்சு. அது வந்து நான் மேட்டில் வரும்போதே அது பயந்து ஓடிடுச்சு. ரிட்டன் திரும்பிடுச்சு. முதல் போனி, முதல் மீன். மீன் அந்த கருவைக்கில் கடந்துக்கிட்டு வரமாட்டுது. நம்ம எங்கனே நிற்கிறனால மீன் இந்த சைடு வரமாட்டுது. அதனால் கருவைக்கு அங்கிட்டு போயிட்டு கலக்க போகிறேன். அங்கிட்டு போய் கலக்கணும்னா கருவைக்கில் கிடக்கிற மீன் வந்து மாட்டிடும். அது மட்டும் தான் இப்போதைக்கு 2 பிராமின் வந்துச்சு. அதில் ஒத்த மீன் மாட்டிருச்சு.
இப்போ மறுபடியும் போய் கலக்குவோம். கேட் ஃபிஷ் வந்து மாட்டுதானு பார்ப்போம். எத்தனை மீன் எது கேட்டுச்சு எது கிராமீன் தெரியல சார். தப்பிச்சிருச்சு. மூணு கிராமீனுங்க சார். அச்சோ ஓடிடுச்சு ஒன்று. ரெண்டு இது மூணு இது ஓடிடுச்சுங்க. சரி ரெண்டு ஓடி போச்சு. கேட் ஃபிஷ் வந்துச்சு, அது எங்கன்னு தெரில. கேட் ஃபிஷ் திரும்பிடுச்சா இல்லை இதில் குதிச்சு ஓடிடுச்சான்னு தெரில. கேமராவில் பார்த்தா தான் தெரியும். வந்தது எல்லாமே கிராமீன் தாங்க. நான் கேட் ஃபிஷ்ன்னு நினச்சி பயத்தில் பிடிக்காம விட்டுட்டேன். 3 கிராமீன் வந்துச்சு. அதில் பாருங்க, இதுதான் சின்னந்தான் மாட்டியிருக்கு. 2 பெருசு ஓடிடுச்சு. கேட் ஃபிஷ் வெளில போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே, வலை கட்டுறதுக்கு முன்னாடி வெளில போயிருக்கோம். அதனால் கேட் ஃபிஷ் மாட்டலை. நாளைக்கு வந்து ட்ரை பண்ணுவேன் கேட் ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு. இப்போதைக்கு இந்த மாட்டின கிராமீன் எடுத்துகிட்டு போவோம். இன்னொன்று இருக்கா இல்லை ஓடிடுச்சா? அதுவும் ஓடிடுச்சுங்க. முரட்டு கிராமீனுங்க இந்த இடத்துல ஒன்று நான் விட்டேன் பாருங்க. அது வந்து எப்படியும் 2 கிலோ இருக்கும். அதை நான் வந்து கேட் ஃபிஷ்ன்னு நினச்சிட்டேன். அதனால தான் அதை பயத்திலே விட்டுட்டேன். மற்றபடி இன்னும் ஒரு கிராமீன் ஓடிடுச்சு. இது சின்ன மீன் 3 உள்ளதுனால இது கரெக்டாக மாட்டிக்கிட்ட. இந்த கிராமீன்களுக்கே இப்படி வாழை தப்பிச்சு ஓடுதுன்னா அப்போ கேட் ஃபிஷ்னால் எந்த அடி அடிக்குன்னு தெரியலையே. நாளைக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க கேட் ஃபிஷ்ஷை பிடிக்க. மறுவாட்டியும் ஒரு கலக்குவோம். கலக்கி பார்ப்போம் மீனை பிடிக்க முடியுதா என்னென்னு. கேட் ஃபிஷ் இருந்தால் நல்லாயிருக்கும். கிராமீன் ஒன்று தெரிஞ்சிச்சு. அடித்த மீன் கலக்கிவிடுவோம். இந்த சைடு போகுது. இப்போ நம்ம விட்டதே 5 கிராமீன் வந்திருக்கு. 5 கிராமீனில் 2 திரும்பிடுச்சு. மாட்டு தானே பார்ப்போம். இந்த கருவத்தூரில் தான் மீன் கிடக்குது. இதுக்குள்ள கேட் ஃபிஷ் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளே இறங்கும் போதே ஓடின பெரிய மீன் வந்து கேட் ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். கிராமீன் நிறையா கிடக்குதுங்க. இப்போதைக்கு ஒரு 5 மீன்கிட்ட தப்பிச்சிருச்சு. மற்றபடி இதுக்குள்ள கிடக்குது மீன். இன்னும் நாளைக்கு வந்து பிடிக்க பார்ப்போம். மணியாச்சு இங்கே வருங்க கலக்குது. இருட்டாகிட்டுருக்கு, அதனால் கிளம்ப போகிறேன். ரெண்டு மீன் தாங்க மாட்டேன்னுச்சு. கேட் ஃபிஷ் பிடிக்க முடியல. நாளைக்கு வந்து பிடிக்க வைப்பேன். ஏன்னா கேட் ஃபிஷ் நான் வரதுக்கு முன்னாடி ஓடிடுச்சு. இன்றைக்கி வந்து 2 சின்னோண்டு கண்ணு எஞ்சாரு. இந்த ஒரு கண்ணு ஏமாட்டேன். ஆஹா ஓட பார்க்குதுங்க. மட்டும் கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெரிய கண்ணு ஒன்று மாட்டியிருக்கு. சிலேப்பி, ஒரு குட்டி சிலேப்பி. இது வந்து கொஞ்சம் பெரிய கிராமீன். இதுவும் ஓரளவு தான் தெரியுது. இருந்தாலும் அந்த உள்ள கலக்கிற கிராமீனோட இது கொஞ்சம் பெருசு. நாளைக்கு வந்து கேட் ஃபிஷ்ஷை பிடிச்சிக்கலாம். பிடிக்கணும். ஏன்னா கருது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த சவுண்டுக்கு மீன் உள்ளே ஏறாமல் இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் வெள்ளனையாக வந்து பிடிக்க பார்ப்போம்.